ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால். இந்த வாரம் பகுதி 88ங்க, 24/7/2025 ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் பேசுவோம். ஆரோக்கியம் அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறதா நம்மளோட ஒரு அமைப்பு. அப்போ ஆரோக்கியம் அப்படின்னா காலம் என்ன சொல்லுது, ஆரோக்கியம் எங்கே கெடுது, அல்லது அதை எப்படி மீட்டெடுக்கலாம், அல்லது கெடாமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு காலம் எப்படி நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத ஒரு தெரிஞ்ச அளவுக்கு பார்க்கலாங்க. காலபுருஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி போட்டோம்னா 6ஆம் பாவம் நோய் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்மளை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாக வர்றாருங்க, புதனோட வீடு. உறுப்புகளில் பார்த்தா வயிறு சம்பந்தமான ஒரு பாதிப்பு சொல்லக்கூடிய இடம். அப்போ நமக்கு நோய் அப்படிங்கிறது எங்கன்னா வயிறு மூலமாக தான் நோய் ஆரம்பிக்கும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. எப்போவுமே ஒரு செயல் இருக்குதுன்னா அதனோட மூலம் எங்கேன்னு பாருங்க, யார் அதுக்கு துணையாக இருக்கிறா இல்லை தூண்டி விட்டுட்டு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இவரோட மூலம் 6ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் சுக்கிர பகவான் வருவாருங்க. இது நமக்கு வாய், உணவு போகக்கூடிய இடங்கள். அப்போது வாயை மூடிட்டு இருந்தாலே ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சொல்லக்கூடிய நிலை. அல்லது அளவாக உணவுகள் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு எங்கே இங்கே நேசப்படுத்தும். இந்த பாவம் இங்கே அந்த கிரகம் நேசப்படுத்துங்க நிலை. அப்போ வயிற்றை 3 பங்கு பெருசு பண்ணிங்க அப்படின்னம்னா நோய். அதுக்கு பின்னாடி நின்று உதவக்கூடிய ஆள் யாருன்னா இவர் சத்தம் இல்லாமல் இங்கே ஒழிஞ்சிட்டு சுக்கிரன் நான் தான் அப்படின்னு பாருங்க. அப்போ உணவு தான் நமக்கு தலைவலின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. சரி, இதை வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுங்கய்யா, இல்லை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி நம்ம பேசணும் அப்படின்னம்னா, இந்த நோயை வராமல் இருக்கக்கூடிய ஆள் அல்லது கெடுக்கக்கூடிய ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் பாவத்தினோட 6ஆம் பாவத்தை எடுப்போம். 6ஆம் பாவத்தை 6ஆம் பாவம் வெற்றின்னு சொல்லக்கூடிய இடம், அல்லது இதை ஜெயிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா 6க்கு 6 அப்படின்னு பேசினோம்னா 6 நோய்னா 6னோட 9 அதனோட மூலம்னு வச்சுக்கிட்டு ரிஷபத்தில் போய் நிற்கும். சுக்கிரன் தான் மெயினாக உங்களுக்கு அந்த நோய்க்கு காரணம். யார் அப்படின்னம்னா சுக்கிரன். அப்போது 6ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் கும்பம், சனி பகவான் சேராருங்க. வேறு யாருக்கு இடம் கொடுக்கறதில்ல, அவர் தனித்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் இது வராமல் காக்கிறது. வந்த பிறகு எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னம்னா செவ்வாய் பகவான் மேசத்தை சொல்ல வேண்டியது வருது. 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தை தொட்டோம்னாலும் இந்த நோயை சரி பண்ண முடியும், அல்லது ஒரு ஓவர் கம் பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ 6ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடியவர், 6ஆம் பாவத்தை அழிக்கக்கூடியவர், 6ஆம் பாவத்தை இல்லாத பண்ணக்கூடியவர்னு சொல்லக்கூடிய இந்த 11, 1, 5 இதுகள். அப்போ சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவானை தொட்டுவிட்டு தான் நம்ம ஓடணும். அப்போ நோய்க்கு பூர்வ புண்ணியம் ஒரு காரணமாக போயிடுறாரு, நீங்களும் ஒரு காரணமாக போயிடுறீங்க. லாபம்னு சொல்லக்கூடியது எப்படி நீங்கள் ஒரு வருமானத்தை ஈட்டுறீங்க, எப்படி உங்களோட டெபாசிட் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இந்த நோய்க்கு காரணம்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது இது மூலம் பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியாதுங்க, அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற நிலை. இதுவும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய விஷயங்கள். இது நீங்கள் செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது நீங்கள் எப்படி ஒரு சொத்து சேர்த்தீங்க அல்லது எப்படி ஒரு அனுபவிச்சிங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நோயினோட தன்மையை கொண்டு வரலாம்லாம் எப்படின்னு பார்க்கலாம். அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 6ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம்னா கும்பம் வருதுங்க. சனி பகவான் ஒரு குடம், தண்ணி நிறை குடம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு அமைதியான ஆள், ரொம்ப ஆழ்ந்த ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆழ்ந்தது. அடுத்து தனித்து நிற்கக்கூடிய ஆள், அப்படி செந்தாமல் செதறாமல் சத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான். இது தாது மூலம் அப்படி பேசுனோம்னா இது மூலம், இது தாதுவாக வருங்க, இது மூலமாக வரும், அப்படி ஜீவனாக வரும்னு. இது மூல ராசி. சனி பகவானோட வீடுங்க. பெரும்பாலும் தென்னை மரம், பனை மரத்தை அந்த சனி பகவானுக்கு நம்ம காரகத்தில் கொண்டு வருவோம். எள்ளு அது சம்மந்தப்பட்ட தானியம், உளுந்து, கருப்பு உளுந்து அதுப்பட்ட தானியம்ங்க. நல்லெண்ணெய் அதிலிருந்து கிடக்கக்கூடிய நல்லெண்ணெய். சனி நீராடுங்கிறத இந்த சனி பகவான் அங்கே தலையில் சனி பகவானோட பிழிஞ்சு எடுத்து தலையில் வச்சா தான் நம்மளை நீசத்தை எடுத்து கொடுக்கும்.
அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கால் பகுதி இது இடுப்பாக இருக்கும், இது பாதமாக இருக்கும், இது கால் கெண்டைக்கால் பகுதின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. கெண்டைக்கால்னாலே பல செகண்ட் ஹார்ட்னு தான் எடுத்துக்கிறாங்க. இருதயத்தை இன்னும் ரத்தம் இருதயத்துக்கு கீழே கொடுத்தா கீழே இருக்கிற ரத்தத்தை மேலே கொண்டு வர்றதே யாருன்னா கெண்டைக்கால் பகுதி. அந்த ரெண்டுமே பம்ப் பண்ணி தான் வரணும். அதுக்காகத்தான் நிறையா நடங்க அல்லது கடைசிக்கு அந்த காலமாட்ட காலை அமுத்தியாவது விடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கெண்டைக்கால் பகுதிங்க. கை கால் ஒரு வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் சனி பகவான் காரகத்தில். அப்புறம் வேலைக்காரர்கள் உதவின்னு செய்ய போகிறோம். வேலைக்காரருங்க, ஊனமுற்றவர்கள், வயசானவங்களுக்கு உதவுறது, இதெல்லாம் அந்த சனி பகவானோட காரகத்தில் வரும். ஆகாய தத்துவம், பஞ்சபூத்தில் ஆகாய தத்துவம் சனி பகவானை சேர்ந்தது. மூல ராசிங்க, அதாவது அப்படி தாது ஜீவன் மூலம்னு எடுத்தோம்னா இது மூல ராசியாக வரும். மூலம்னா தாவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அமைதியாக இருக்கும், அப்படி ஒரு ஆடாமல் அசையாமல் வெறுங்கடமாக இதாக அப்படி கண்டுபிடிக்க முடியாத அமைப்பு. மணலை வந்து காரகத்தில் சொல்லுவோம். மணற்பாங்கான இடங்கள், கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இந்த இவர் நோயை நான் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா அது வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னோம்னா சின்ன வயசுலேருந்தே இப்படி இருங்க சொல்லக்கூடிய நிலை. அந்த காலத்தில் சனி நீராடு எனக்கு தெரிய நல்லெண்ணெயை அப்படி ஒரு சின்னதாக அரிசி போட்டு ஒரு வரமிளகா போட்டுங்க அப்படி சுட வச்சு சனிக்கிழமையான கம்பல்சரி தலையில் தேய்ச்சி விட்ருவாங்க. ஒரு காது மூக்கு உடம்பு முழுசுமே தேய்ப்போம். ஒரு மணி நேரம் இருந்து போட்டு சுடு தண்ணியில் செவ்வாய் பகவான்ங்கிறனால சுடு தண்ணியில் குளித்தா நம்ம அதோட ஆரோக்கியமே வேறு. நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவோன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. இதே மாதிரி உளுந்து, திருநெல்வேலி சைடில் வந்து உளுந்தங்கஞ்சி இன்னும் அந்த வலுவை கொடுக்கறதுக்காக போராட்டம் வலு அப்படி உடம்பை தேத்துறதே உளுந்தங்கஞ்சியில் தான் சொல்லுவாங்க. டெலிவரி ஆனவங்களுக்கு உளுந்தங்கஞ்சி, அந்த நல்லெண்ணெயில் செய்த எள்ளு உருண்டையும் கருப்பட்டியும் போட்டு கொடுக்கறது, இந்த மென்சுவல் பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு ரத்த சுத்தங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது எள்ளு உருண்டைகள். பனை சார்ந்த பொருட்கள், ஒரு மரத்து கல் எடுத்து ஊற்று உடம்பை தேத்துன்னு தான் சொல்லுவாங்க. பனை மரத்து கல்லுக்கும் தென்னை மரத்து கல்லுக்கும் அப்படி ஒரு வலு சின்ன வயசுலேருந்தே கொடுப்பாங்க. இன்றைக்கும் சத்தமில்லாமல் இருக்குது. கவர்மெண்ட் அதை பேன் பண்ணாங்கங்கும்போது அது ஒரு வெளிப்படையாக இல்லாமல் ஓடிட்டு இருக்கக்கூடிய தன்மைங்க. இப்போ பனை பொருட்கள் எல்லாமே ஒரு விசிறி வீசுறதாகட்டுங்க, ஒரு அந்த அதில் கிடைக்கக்கூடிய நொங்காகட்டும், பனங்கிழங்காகட்டும், இதெல்லாம் ஒரு நல்ல அருமையான ஒரு அமைப்பு. நம்ம உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போகக்கூடிய அமைப்புங்க. எள்ளு அப்படி தான். எள்ளு வந்து ஒரு திதி கொடுக்கறதுக்கும் எள்ளு தான், ஆரோக்கியத்தை கொடுக்கறதும் எள்ளு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உளுந்து, அதே மாதிரி உளுந்து, கருப்பு உளுந்துங்க. உளுந்தங்கஞ்சி எடுத்திங்கனாலும் இதெல்லாம். அப்புறம் இட்லியே உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு ஈஸி டைஜஷனில் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான். நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம், அதிகமாக நல்லெண்ணெய் பயன்படுத்தி பாருங்கள். பெரும்பாலும் இந்த கோயிலே பிரசாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புளி சாதமெல்லாம் பார்த்தா நல்லெண்ணெயில் தான் எடுப்பாங்கன்னு. அப்படி ஒரு ஆரோக்கியங்கள் இவங்கெல்லாம் பனைமரம், தென்னை மரம், அதே மாதிரி தேங்காய் அந்த பூ, அந்த தேங்காய் எடுத்து பாருங்கள், வயிறு பிரச்சனையை சரி பண்ணும். அதே மாதிரி இளநீ காலையில் குடிக்கக்கூடாது, ஒரு 10 மணி 11 மணிக்கு குடிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த அப்படி தேங்காய் பதம், அப்படி ஒரு இளநீயில் அப்படி லேசாக வரக்கூடியது, துவர்ப்பு சுவையோடு இருக்கிறது, வயிறுக்கு அருமையான ஒரு மருந்துன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போ பனைமரம், அது தென்னை மரம், இந்த கூம்பு கிழங்காகட்டுங்க, இதெல்லாமே ஒரு அருமையான ஒரு அமைப்பு. அடுத்தாப்பில் கைகால் வலுவாக வச்சுக்கிறது, ஆரோக்கிக்கிறது, அசைக்கிறது, ஒரு வேலை செய்கிறது, இதெல்லாமே அமைப்பு. கெண்டைக்காலுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. மெயினாக வாக்கிங் போனீங்கனாலே கெண்டைக்கால் இயங்கும். கீழே போன ரத்தம் மேலே வந்து சேரும். அப்படி கீழே கால் தங்காது, கால் கெட்டு போகாது, ஆரோக்கியங்கள் அதிகமாகும். ஒரு ரத்த ஓட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய கெண்டைக்கால் பகுதிங்க. செகண்ட் ஹார்ட்னே அதை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த காலத்தில் பார்த்தோம்னா நாங்கள்லாம் அப்பாவை ஏறி மிதிப்போம். அப்படி குப்பரை படுக்க வச்சு முதுகு கழுத்திலிருந்து அப்படியே கால் வரைக்கும் மிதிச்சுட்டு வர சொல்லுவாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பாட்டிக்கெல்லாம் கால் அமுத்திருக்கிறோம், அப்பாவுக்கெல்லாம் ஏறி மிதிச்சிருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் தொட்டுக்கிறதே கிடையாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த மசாஜ்னு காசு கொடுத்து போய் எங்காவது நம்ம பண்ண வேண்டிய நிலை. நம்மளே உட்காந்துட்டு நம்ம காலை டிவி பார்க்கும்போது அமுத்தி விட்டுக்கலாம். முடிஞ்சால் குழந்தை யாராவது கிடச்சாங்கன்னா அப்படி ஒரு அந்த காலை பம்ப் பண்ணுங்க. இல்லைன்னா சிட்சாட்டு, அந்த காலத்தில் வரக்கூடிய அப்படி சிட்சாட்டுங்க, அப்படி காதை பிடிச்சி இழுத்து உட்காந்து எந்திரிச்சு பிள்ளையாருக்கு நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்குகிற பேரில் கொடுக்கக்கூடிய தோப்பு கரணமே இந்த கெண்டைக்காலையும் அப்படி அந்த காதோட பகுதியும் நல்லா இயக்கி கொடுத்துருன்னு சொல்லக்கூடிய நிலை. ஒரு 100 தடவை சிட்சாட் போடுங்க தினமும், அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்புறம் ஒரு மன ரீதியாக நம்மகிட்ட வேலை செய்கிற ஆளுகளுக்கு உதவுறது, ஊனமுற்றவங்களுக்கு, வயதானவர்களுக்கு ஏதாவது கொடுக்கறதெல்லாம் ஒரு மன ரீதியான ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்துட்டு போகணும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. ஆகாய தத்துவம்
ஓப்பன் ஏரில் இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்ச நேரமாவது அப்படி மொட்டை மாடியில் போய் அப்படி ஒரு முடிஞ்சால் அப்படி ஒரு மலாக்கா படுத்துட்டாவது ஒரு நட்சத்திரங்களை பாருங்கள், சந்திரனை பாருங்கள். சந்திரனை நிமிர்ந்து பார்த்தா ரொம்ப காலம் ஆச்சுங்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கி. அதனால் ஒரு நட்சத்திரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் ரேஸை அப்படி கண்ணு மூலமாக உள்ளே வாங்குங்க. அப்படி ஓப்பன் ஏர் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஈவினிங் நைட் டைமில் ஒரு ஆகாயத்தை தொடருது, காலங்காத்தால் அந்த ஆகாயத்தை அப்படி ஒரு யோசித்து பார்க்குறதெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்தது மூலராசிங்கன்னா ஒரு தாவரங்கள் சம்பந்தமான உணவுகளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க. கீரை இந்த மாதிரி ஒரு தாவரத்தை ஒரு சுக்குட்டி கீரை ஆகட்டும், எல்லா கீரையும் மூலத்தில் தான் வரும். கீரைகள் சம்பந்தமான உணவு எடுத்துக்கலாங்க. அமைதியாக இருக்கிறது, ஒரு எதையுமே யோசிக்காத ஒரு கும்பம் எப்படி ஆடாமல் அசையாமல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைதியாக இருந்துட்டு போகக்கூடிய நிலை. மணல் சார்ந்த பகுதிகள், மணல் சார்ந்த கடற்கரை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு இந்த நோய் வராமையே சின்ன வயசுலேருந்து கொடுத்து பாருங்கள், நோய் வராமல் போயிடும். அல்லது வந்தாலும் தாங்கக்கூடிய ஆரோக்கியம் வரதை தடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுகளை தொட்டுட்டு போகிறோம் அப்படிங்கும்போது ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிடலாம். அடுத்தாப்பில் நோயை முறிக்கக்கூடிய ஆட்கள், அல்லது நோய் வந்துட்டால் ஒரு தெம்பு பண்ணிக்கலாம், அல்லது நோய் அழிக்கிறது ஆறு அப்படின்னம்னா செவ்வாய் பகவான் நம்மளோட செயல்பாடுகள் தான். 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம்னு மேஷமாக வந்துக்கிறாருங்க. லக்னமே வந்துக்குது, தான் அதுக்கு செயல்பட்டாகணுங்கிறனால இது தாது ராசி. தாதுனால மெட்டல்கள், மினரல்ஸ் இதுகளை சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கலாம். செம்பை சேர்த்து பாருங்கள், ஸ்கின் டிசீசஸ் வராது. செம்புகளை தொடும்போது பார்த்தோம்னா விஷம்தான், அது தினம் கழுவலையா அப்படின்னா விஷமாக போகும். செம்பு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அப்படியே காப்பர் படிஞ்சு ஒரு மாதிரி விஷ கலர், ஒரு மாதிரி விஷத்தினோட கலர்னு சொல்லக்கூடிய அந்த லேசாக பச்சை கலர் கலந்து அது ஒரு ஃபார்ம் ஆயிரும். உணவுகள் வச்சால் அப்படித்தான், ஒரு உடனடியாக நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். பெரும்பாலும் தண்ணிக்கு தான் பயன்படுத்துவாங்க செம்பு. பவளம் பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த ஆரோக்கியமான ஆட்கள் அந்த காலத்தில் ஒரு இந்த மலை ஜாதியிலலாம் பார்த்தோம்னா பவளத்தை பெருசாக வச்சு கழுத்தில் போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பை கொடுக்கக்கூடியது, ஒரு திருஷ்டிகள் கழிக்கிறதுங்க, ஒரு அப்படி ஒரு செயல்களையும் அல்லது அந்த ஆவிகளையும் தடுக்கக்கூடிய அமைப்பு அந்த பவளத்துக்கு நமக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நினைப்பு. முன்னெல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் ஒரு அழகுக்கு ஒரு திருண்டு வச்சு ஒரு டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியும், நிறைய பக்கம் பார்த்துருக்குறேன். கிராமத்து ஆளுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா பெரும்பாலும் உழைக்கும் வர்க்கத்தில் இந்த மலை சார்ந்த பகுதி ஆட்கள் பூரா இந்த பவளத்தை பெரிய பெரிய பவளமாக கழுத்தில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அது கழுத்தில் பவள மாலை போடுறதுங்கிறது ஒரு அந்த அமைப்பு. செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பாருங்கள், அந்த ஸ்கின் சம்பந்தமான ஒரு அமைப்புகள், தலையில் இந்த சொறி சிறங்கு இது எதுவுமே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. தேனை, வரகு இதெல்லாம் இதனோட காரகத்தில் வரக்கூடிய அமைப்பு. துவரப்பருப்பு இதெல்லாம் செவ்வாயோட காரகத்தில் வருது. இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு சொல்கிறாங்களே தவிர ஆரம்ப காலத்தில் நம்ம இப்படி தான் வாழ்ந்தோம். நெருப்பு சார்ந்த இடம் அல்லது உஷ்ணமான இடத்துல, ஒரு வாமான இடத்துல இருங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. மலை சார்ந்த பகுதிங்கிறத விட மலைக்கு மேலே ஏறி இறங்க. தெய்வங்கள்லாம் கொண்டு மலை மேலே வச்சதுக்கு காரணமே நீங்கள் ஏறி இறங்கினாலே ஒரு நல்ல அமைப்பு. சகோதரத்தை போருங்க. சகோதரம் செவ்வாயினோட காரகத்தில் வருவாருங்க. இப்போ படை தளபதியாக இருக்கிறவங்க சொல்லலாம். அதே விட சகோதரங்கள் அப்படி எல்லாத்தையும் சகோதரம் எடுங்க. உண்மையான சகோதரங்கள் இருந்தால் கொஞ்சம் அப்படி அணைச்சி போங்க, விரோதப்பட்டுக்காதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு மன ரீதியான ஒரு அமைப்புகளை நல்லபடியாக கொடுத்துட்டு போங்க. தர்மத்துக்கு உண்டான இடம் அது. தர்மம், நேர்மை இதெல்லாம் ஒரு வலுவாக இருக்கிறது. அடுத்தது சிகப்பு கலராக இருக்கக்கூடிய உணவுகளை எதை எடுத்திங்கனாலும் இந்த ரத்தம், அதாவது ரத்த சம்பந்தமான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நெருப்பு, மலை, சகோதரன் சொல்கிற மாதிரி ரத்தமும் இது சம்பந்தமான ஒரு அமைப்பு தான். ஒரு ரத்தம் நல்லா இருக்கணும், பியூரிஃபை ஆகணும், அல்லது நல்ல ஒரு உற்பத்தி ஆகணும் அப்படின்னாலே இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, சிகப்பு கலராக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஆரோக்கியத்தை கொடுத்து போடும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போது ஆரோக்கியத்தை வராமல் இருக்கிறது
வந்தபோது தடுக்கிறது எப்படின்னா, இதையெல்லாம் ஒரு பில்டப் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு தம்பியுடையான் படைக்கஞ்சான் மாதிரி ஒரு பிரச்சனைனா அண்ணன் தம்பி இருந்தாலே அது ஒரு தெம்பு தான். பெரும்பாலும் 4-5 அண்ணன் தம்பி இருந்து ஒன்றா வாழ்கிற குடும்பங்களை பாருங்கள், விழ மாட்டாங்க. ஒரு ஆள் விழுந்தால் ஒரு ஆள் கை கொடுத்து அப்படி மேலே போயிடும். பெரும்பாலும் சேட்டு குரூப்புகள்லாம் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. இங்கே தான் நம்ம ஒரு பங்காள அரை அடி ஒரு அடிக்கு சண்டை கட்டிட்டு நம்ம ஒரு விரோத பாட்டிட்டு மூஞ்சிலே முழிக்காதேன்னு போயிடுறோம். பட் சகோதரங்கள் ஒற்றுமையாக இருக்கும்போது அந்த வம்சம் அப்படி ஒரு எல்லோரும் கை கொடுத்து வந்துடுவாங்கங்கிற நிலைங்க. அப்போது அது ஒரு பிரச்சனை, ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, இது பிரச்சனையை தீர்க்கணும்னா சகோதரங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் தான் பிரச்சனைகள் தீர்ந்து கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நிலைகள். இது மேசத்தினோட காரகத்தில் வரக்கூடியது. இதுகளையெல்லாம் தொட்டோம்னாலும் நோய், பிரச்சனை, கடன் இதுகளெல்லாம் தீர்த்து. கடனே பார்த்திங்கன்னா பெரிய குடும்பங்களில் கடனே வாங்க மாட்டாங்க. ஆளுக்காள் கை கொடுத்து அவன் வீடு வேணுமா எல்லோரும் சேர்ந்து அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் பொதுவாக வாங்குவாங்க, எல்லோரும் சேர்ந்து உழைச்சி கட்டிடுவாங்கன்னு அந்த ஒரு கடன், நோய் பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தாப்பில் 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம். 6ஆம் பாவத்துக்கு சிம்மம், சூரியனோட வீடுங்க. பூர்வ புண்ணியம் நமக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணணும். அடுத்தாப்பில் பார்த்தோம்னா வெயில், சூரியனால் வெயில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பு கவசம். முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் ஒரு நல்ல சுருக்குன வெயில், நடந்து போக ஆரம்பித்தோம்னாலே வெயிலில் எப்படி அலைஞ்சிருவோம். வேலை செய்ய ஆரம்பித்தாலும் உழைப்பாளிகள் வெயிலை தொடக்கூடிய ஒரு அமைப்புங்க. மெட்டலில் பொறுத்த வரைக்கும் தாமரமும் பித்தளையும் வருவாங்க. பித்தளை பாத்திரத்தெல்லாம் அன்றைக்கெல்லாம் சோறு விசேஷமெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. ஈயம் பூசுவாங்க, அப்புறம் அதில் சமையல் செய்வாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. தாமரம் தண்ணி வைக்கிறதுக்கும், பித்தளை பாத்திரம் உணவுகளுக்காகவும் செய்துட்டு இருக்கக்கூடிய நிலைங்க. அடுத்தாப்பில் சூரியனை பாறை, வலுவான ஒரு அமைப்பு, மலை சார்ந்த பகுதி, கல், பாறை. பெரும்பாலும் கட்டடங்கள்லாம் அன்றைக்கி கல் கட்டடம் தான் இருக்குங்க. பழைய காலத்துலாம் பார்த்தா அந்த வாம் உஷ்ணத்தை ரீட்டைன் பண்ணி கொடுக்கும். அதுக்கு முன்னாடி பேசுங்க குகையில் வாழ்ந்தோம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. மனிதனோட ஆரம்ப வாழ்க்கை அப்படி குகைக்குள்ளே தான். அப்புறம் அப்படியே கல்லுகளை வச்சு கட்டடங்கள் கட்ட ஆரம்பித்தோங்க. ஸ்கூலு, கவர்மெண்ட்டு இது எல்லாமே அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சைஸ் கல் வச்சு தான் கட்டுவாங்க. இன்றைக்கி பேஸ்மெண்ட்டு கூட போடுறது இல்லைங்க. அப்படி செங்கல்ல வச்சுட்டு அப்படி ஒரு அடித்தர இருந்தாலும் ஏதோ ஜல்லியை சிமெண்ட் மூலமாக வச்சுட்டு ஒரு காங்கிரீட் கொண்டு வந்துட்டுருக்குறோம். மரங்கள் சார்ந்த பகுதிகள் சூரியனோட சிம்மத்துக்கு வருங்க. அடர்ந்த மரங்கள், வேப்ப மரமாட்டுங்க, அரச மரமாட்டு. அரச மரம் மெயினாக சூரியனை தொடக்கூடிய அமைப்புங்க. பக்கத்தில் ஒரு ஊருக்குள்ளே ஒரு அரச மரம், வேம்பு மரம் அப்படி இருக்கலாம். ஒரு வீட்டுக்கே ஒரு வேம்பு கொடுக்கலாம். ஊருக்கு ஒரு அரச மரம் இருந்தாலே உங்களுக்கு ஒரு மூச்சுகள் நல்லா இருக்கும், ஒரு ஆக்சிஜன் கிடச்சி போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மரங்கள் வாழ்ந்த இடங்கள், இல்லைனா வீட்டில் ஒரு மரத்தையாவது முடிஞ்ச வரைக்கும் வேப்ப மரம் மெயினாக வைக்க பாருங்கள். கருவேப்பிலை, வேப்பை, இது ஒரு நெல்லி, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சௌரியப்படும். உணவுகள் அவரையும் கோதுமையும் உடம்புகளோட உஷ்டத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்பு. குளிர்காலம்னா இதுகளெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அல்லது உடம்புனோட சூட்டை மெயின்டைன் பண்ணுறது அவரையும் கோதுமையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலை. உறவுகளில் தந்தையை தொடுங்க. தந்தை சார்ந்த அல்லது எல்லா உறவுகள், அண்ணன் தம்பி, அப்படி மாமன் மச்சான், எல்லா உறவுகளுமே அந்த சூரியன் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய குடும்ப உறவுகள் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது சூரியனை தெய்வ வழிபாடு. அவங்கவுங்களுக்கு என்ன தெய்வமோ, பெருமாளோ, சிவனோ, அப்படி புத்தரோ, இயேசுவோ, யாரை வேணாலும் நீங்கள் தொட்டுட்டு போங்க. ஒரு தெய்வ வழிபாடுகள் இதெல்லாமே நம்மளுக்கு ஆரோக்கியத்தை அதை கவர்க்கும். அதுக்கு 12 அதை இல்லாத பண்ணும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. அப்போ இந்த அமைப்புகள் இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தது தான். நம்ம இன்றைக்கி இந்த பித்தளை பாத்திரம், தாமிர பாத்திரங்கள்லாம் காணாமையே போயிட்டுதுங்க. ரேட்டும் கண்ணாபின்னான்னு கொண்டு போயிட்டாங்க. அன்றைக்கெல்லாம் சீர்வரிசை அப்படின்னாலே இதைத்தான் கொடுப்பாங்க. சீர்வரிசைனா பாத்திர பண்டங்கள், மாடு கண்ணுங்கள், ஜீவனும் அப்படி ஒரு தாதுவும் ஜீவனும் தான் உங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீர்வரிசையாக போகும். இது பார்த்தோம்னா இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் தங்கம் ஒன்று தான் நமக்கு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம்ங்க. அது பித்தளை பாத்திரம் இருந்தால் அவசரத்துக்கு ஒரு அடமானம் வச்சா சாப்பிடுவாங்க, விற்று சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எல்லாம் எவர் சில்வர் ஆகி போச்சுங்களா, சும்மா கொடுத்தா கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற ஒரு நிலைங்க. அந்த கவர்ச்சிகளும் அழகுகளும் அப்படி ஒரு வசதிகளும் நம்மளை அப்படி சோம்பேறியாக்கி போட்டுதுங்கிற நிலை. அதே மாதிரி பாறை, கடைசிக்கு வீடு கட்டினா பேஸ்மெண்ட் வரைக்குமாவது பாறை போட்டு பாறை மேலே உட்காருங்க, அதுதான் நல்லா இருக்குமே தவிர எந்த இன்ஜினியரிங் இன்றைக்கி சொன்னால் கேட்குறது இல்லைங்க. பேஸ்மெண்ட்டை முடிக்க வரைக்குமாவது கருங்கல் கட்டி போட்டு அப்புறம் பெல்ட் போடுங்க. பில்லர் போட்டாலும் சுற்றியும் நம்ம ஒரு கருங்கல்லை போட்டு கருங்கல் மேலே வீடு அமைகிறது தான் உங்களுக்கு இயற்கையோட சீற்றங்கள் அல்லது பருவநிலைகள் அந்த கல்லை மாற்றாதுங்க. எத்தனை வருஷம், 1000 வருஷம் ஆனாலும் கல்லாக தான் இருக்கும். இதே ஒரு செங்கல்லை வச்சு கட்டி பூசிக்கலாம்பாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நியாயம் இல்லை.
தெரியும், என்ஜினியர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்க ஈஸி, அப்படி ஒரு செலவு கம்மி, லாபங்கள் இதுகளை பார்த்துட்டு கருங்கல்ல வாங்குறதே கிடையாது. அதே மாதிரி இதை நம்ம இன்றைக்கி பாறைகளை அழிச்சிட்டு போகிறோம். இருக்கிற மலைகளை பூரா எடுத்து ரோடு போடுறோம். ரோடு போட்டால் கூட பரவாயில்ல, ரோட்டில் கொட்டிகிட்டு போயிடுறோமுங்க. ஒரு மலை உருவாகிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகுது. அது அவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி அரசாங்கம் அழிச்சிட்டு இருக்குதுங்க. நம்மளோட தாதுக்கள் பூரா நம்மளுக்கு பயன்படுறதை விட கடத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய தாதுக்கள் பூரா வெளியில் போகுதுங்க. தாதுக்கள் போனால் சூரியன் போயிடும், பாறைகள் போயிருங்க. சூரியன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பாறைகள் இயற்கை கொடுத்த வளம். அது நம்ம நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு பயன்படுறதை விட கேரளா கடத்து, ஆந்திரா கடத்து, கர்நாடகா கடத்துன்னு அப்படி ஒரு மலை பூரா காணாத பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. ஒரு மலை உருவாகிறது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகி தான் மலையாகி கிடைக்கும். அது மணலாக வந்ததும் மலை தான் அப்படி உருண்டு மணலாக வந்துச்சு. இன்றைக்கி இந்த தாதுக்கள் எல்லாமே நமக்கு மறைக்கப்படுது அல்லது விற்பனையாகுது. யாரோ லாபம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம நாட்டு மக்களுக்கு அது கிடைக்கிறதே இல்லாத பண்ணி விட்டாங்க. ஏதேனும் மலை உடச்சி அப்படி ஒரு எம்சண்ட் அப்படி இப்படின்னு வீண் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர இயற்கைகிட்டேருந்து நம்ம செயற்கைக்கு மாறிட்டு போயிட்டுருக்கிறோங்கிறது எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி தந்தை ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை, தந்தை வழி உறவுகள் அல்லது தாய் வழி எல்லா வகை உறவுகளையும் நம்ம இணைச்சி கொண்டு போகிறதுங்க. ஒரு சப்போர்ட்டு, தெய்வ வழிபாடுகள், மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுங்க. தாம்பரம், பித்தளை இந்த பாத்திரங்களை பயன்படுத்துறது, இதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். மெயினாக வெயில், சூரியன்னா அப்படி சுருக்குன்னு அடிக்கிற வெயில் நின்று பாருங்க, கணக்கு சரியாக போயிடும். எல்லாம் வெஜிடேரியனே சொல்லிட்டு போயிட்டீங்க. என்வி சாப்பிட்ற நாங்கள் என்ன பண்ணிட்டு அப்படின்னம்னா, இதை பார்த்தீங்க அப்படின்னம்னா 1ஆம் பாவம் தலை, 5ஆம் பாவம் நெஞ்சு, 11ஆம் பாவம் கால். அப்போது கால் சூப் எடுங்க, ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு அருமை. நெஞ்சுக்கறி எடுத்து பாருங்கள், மார்பு சம்பந்தமான சளி. கிராமத்தில் நெஞ்சுக்கறிக்கெல்லாம் ஆரம்பத்திலே போய் பிடிப்பாங்க. கால் சூப் சொல்லி வச்சு வாங்குவாங்க. அதை விட அடிப்படி தலைக்கறி. அப்போது தலைக்கறி இருக்கக்கூடிய ஒரு சத்துகளும் அதனோட கிராஸ்பிங்லேயும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா நெஞ்சுக்கறிக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த சளி தொந்தரவுக்கெல்லாம் நெஞ்சுக்கறி கொடுப்பாங்க. பெரும்பாலும் தலைக்கறி கொடுப்பாங்க. அடுத்தது வந்து கால் சூப்பு. மற்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு நார்மலாக போகும். இது பர்டிகுலராக தேடி எடுக்கக்கூடிய ஒரு இடங்கள் இதை பொறுத்த வரைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. அப்போ தலைக்கறி எடுத்துக்கங்க, நெஞ்சுக்கறி, மார்பு இதை தேடி எடுப்பாங்க. கால் சூப்பு பெஸ்ட்டு, இருக்கலையே பெஸ்ட்டு அப்படின்னம்னா கால் சூப்புன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அடுத்தது ஒரு இடத்துக்கு இது உதயம் அப்படின்னம்னா இது அப்படியே அஸ்தமனமாக இருக்கும். 6ஆம் பாவம் உதயமாக இருந்தால் 7ஆம் பாவம் அஸ்தமனமாக இருக்கும். 7ஆம் பாவம் வந்து மீன். மீன் சார்ந்த பொருட்களும் ஒரு ஆரோக்கியத்தில் இருக்கும். பெரும்பாலும் ஏறக்குறைய எல்லா மீன்களுமே வரும். ஏதோ 1-2 தவிர மீதி எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இது அஸ்தமனம் பண்ணக்கூடியது அப்படின்னா 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் எடுத்தினாலும் மீன் சார்ந்த உணவுகள், கால் சூப்பு, நெஞ்சுக்கறி, தலைக்கறி இதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும். நல்லா கேளுங்க. பறவைகள் இதில் வரல, உணவுகளில் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் பறவைகள் வர்றதில்லை. இது பறவைகள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மத்தியமாக இன்றைக்கி பறவை உணவு தான் கொஞ்சம் அதிகமாக ஓடிட்டுருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. அப்போது என்வியை பொறுத்த வரைக்கும் தலைக்கறி, நெஞ்சுக்கறி, கால் சூப்பு அருமை. அதை விட அருமை மீன். இதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னம்னா கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மீன் தான் சொல்லக்கூடிய நிலை. கண்ணினோட 11ஆம் இடம். ஆளுக்கு தலைக்கு எப்படி உங்களுக்கு லக்னத்துக்கு எப்படி 11ஆம் இடம் நல்லா வருதோ, கால் சூப்பாக வருதோ, அதே மாதிரி கண்ணை பொறுத்த வரைக்கும் மீன் ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல அமைப்பாக வந்து போகும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. என்வி பொறுத்த வரைக்கும் இப்படி இதுகளை பயன்படுத்துறதும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம், உணவு சார்ந்த விஷயங்களை பார்த்தோம். மனம் சார்ந்த விஷயங்கள் பேசலாம். அடுத்தாப்பில் இன்னொரு வகுப்பில் பார்த்துக்கலாங்க. மன சார்ந்த வகுப்புகள். அதே மாதிரி ஒரு இறை வழிபாடு தொடும்போது அமைதியினாலே ஒரு சூரியன் இதெல்லாம் ஸ்திரம் இதெல்லாம் சிவனை தொட்டுட்டு போங்கம்போ. இது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு ஆகாய தத்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபஞ்சத்து கூட இணைஞ்சு வருங்க. இதெல்லாம் பேசும். இதெல்லாம் கண்ணுக்கு முன்னால் தெய்வங்கள், இது கண்ணுக்கு காணாத பார்க்கக்கூடிய தெய்வங்கள். மன அமைதிகள் இதில் கிடைக்கும். இதை தூண்டி விட்டு இது மூலமாக ஒரு மன அமைதி கொண்டு போனீங்கன்னா இது அப்படியே உங்களுடைய நேசப்படுத்தினா உள்ளுக்குள்ளே மறைஞ்சு நின்றும். இது போய் இங்கே மறைஞ்சு நின்று உங்களை ஒரு வலுப்படுத்தி கொடுத்துரும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. நீங்கள் உச்சமாகணும் அப்படின்னால இந்த இடம் கர்மங்களை சரி பண்ணுங்க. செய்யக்கூடிய கர்மங்கள், நியாயம், தர்மங்கள் வச்சுட்டு உங்கள் கர்மத்தை இயக்குனீங்கன்னா நீங்கள் உச்சமாவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. செவ்வாய் இங்கே தான் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் செய்யக்கூடிய செயல்கள்
இது காலபுருஷனோட கர்மஸ்தானம். கர்மங்களை சரியாக பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா வாழ்க்கைகள் ஓடிடும். அப்புறம் உணவுகள் இப்படி ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு போகக்கூடியது. அதை விட ஆரோக்கியம்னா வெயிலை பிடிங்க, கை கால் கொஞ்சம் அசைங்க, கெண்டைக்காலுக்கு கொஞ்சம் ஒரு வேலை விடுங்க. சிக்ஸாட் போடுறது, சும்மா இப்படி இருந்துட்டு இப்படி காலை அப்படி தூக்கி தூக்கி வைக்கிறது, உட்கார முடியாதுன்னா சேரில் உட்காந்துட்டாது வயசானவங்க பண்ணுங்க. முடிஞ்சவங்க நடங்க, ஓடுங்க. சிட்ஸாட்டு இந்த காதை பிடிச்சிட்டு தோப்புக்கரணம் 108 தோப்புக்கரணம் போட்டிங்கன்னா எல்லாமே இதில் ஒடியாந்துரும்னு சொல்லக்கூடிய நிலை. நமக்கு தெரிஞ்ச கணக்கு சொல்லியிருக்கிறவங்க பார்த்துக்கலாம். அடுத்தாப்பில் பேசுகிறது, அடுத்தாப்பில் கும்பம். தண்ணி கொஞ்சம் நிறையா குடிங்க. கும்பத்தில் சொல்லும்போது நினச்சேன், மறந்துட்டேன். கும்பம்னா தண்ணி அது செப்பு குடத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் நிறையா தண்ணி குடிச்சிட்டு வர ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சுக்கிரன் நீசப்படுங்க. யூரினரி ட்ராக் சம்மந்தமான பாதிப்புகள் அது வந்தால் தான் அப்புறம் சுக்கிரன் அங்கே போய் நீசப்படுங்கிறதுனால சுக்கிரன் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு கொஞ்சம் அப்படி லிமிட்டாக இருந்துக்கிறது. சுக்கிரன் நீசமாகாத பார்த்துட்டோம்னா ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்கய்யா. வாழ்த்துக்கள். தெரிஞ்சதை பேசியிருக்கிறோம். அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆடி அமாவாசை வாழ்த்துக்கள், முன்னோர்கள் ஆசீர்வாதம்.